உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நீங்க இந்த மாநாடு திரைப்படம் பார்த்திருக்கீங்களா? சிம்புவுடைய திரைப்படம் மாநாடு திரைப்படம். அந்த திரைப்படத்துல எஸ்.ஜே. சூர்யா ஒரு டயலாக் சொல்லுவாரு. முடியல தலைவரே, முடியல தலைவரே, வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட்டு, முடியல தலைவரே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தொண்டர்களுடைய நிலைமை தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது வேட்பாளர் பட்டியலை அறிவித்தாரு அண்ணன் திருமாவர்கள், ட்விஸ்ட உண்டு பண்ணாரு, விவாத பொருளை மாத்தினாரு. மறுபடியும் வேட்பாளர் பட்டியலை மறுபடியும் மாத்தி இருக்காரு, ட்விஸ்ட உண்டு பண்ணியிருக்காரு, மறுபடியும் விவாத பொருளை மாத்திருக்காரு. காட்டுமன்னார் கோவில் தொகுதியில நானே போட்டி போட போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு ஒரு பரபரப்பை உண்டு பண்ணிட்டு மறுபடியும் கடைசி நேரத்துல இல்ல நான் போட்டி போடல, வேறொருத்தர் போட்டி போட போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கின்றார். வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட்டு, முடியல தலைவரே, முடியல தலைவரே அப்படின்ற மாதிரிதான் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சோ நேரலையில அவருடைய நேர்காணல பார்த்தேன், பிரஸ் மீட் பார்த்தேன். யாரு வேட்பாளர் அப்படின்ற மாதிரி வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. அதாவது காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் நான் வேட்பாளர் கிடையாது, இவர் தான் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. ஸோ அந்த நேரலையை பார்க்கின்ற பொழுது நமக்கும் கூட ஒரு நெருடல் இருந்துச்சு. சரி ரைட், அந்த வேட்பாளர் யாரு, அவருடைய பின்னணி என்ன அப்படின்ற மாதிரி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நமக்கு பல தரவுகள் கிடைக்கின்றது. ஸோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன, அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரும் பொழுதியின் இனிய வணக்கம். நாங்க படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல போட்டுருங்க. விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில நான் போட்டி போட போவது கிடையாது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டாரு. ஸோ விசிகாவுடைய தொண்டர்களாகிய உங்களுடைய பார்வை, உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. இல்லப்பா நான் விசிகா கிடையாதுப்பா, நான் வேற ஒரு கட்சியை சார்ந்தவன் அப்படின்னு சொல்றீங்களா? யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, இன்னைக்கு சாயங்காலம் பிரஸ் மீட்ல அண்ணன் திருமாவர்கள் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில நான் போட்டி போட போவது கிடையாது என்று அறிவித்து விட்டார். எனக்கு பதில ஜோதிமணி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் தான் வேட்பாளராக போட்டி போட போறாரு அப்படின்ற மாதிரி அவர் அறிவிப்பு செய்திருக்கின்றார். சரி, யார் இந்த ஜோதிமணி? ஸோ ஜோதிமணி யார் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இளைய பெருமாள்லாம் யாரு அப்படின்றத நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. ஸோ முதல்ல இளைய பெருமாள் யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாதான் ஜோதிமணி என்று சொல்லப்படுகின்ற அந்த கேண்டிடேட் இருக்கார் இல்லையா, அவரை எதற்காக அண்ணன் திருமாவர்கள் போட்டாரு, இந்த காட்டுமன்னார் கோவில் தொகுதியில வேட்பாளரை போட்டாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? சரி, முதல்ல இளைய பெருமாள் அவர்கள் யாரு? பெரும்பாலும் எல்லாருக்குமே இளைய பெருமாள்லாம் யாருன்றது தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம சொல்லிடுவோம். இளைய பெருமாள் என்று சொல்லப்படுகின்ற நபர் அவர் பட்டியல மக்களுடைய உரிமைகளுக்காக போராடிய ஒரு நபர். சரிங்களா? அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். அவர் சொந்த மாவட்டம் கடலூர் மாவட்டம், குறிப்பாக காட்டுமன்னார் கோவில் பகுதியை சார்ந்தவர் தான் இளைய பெருமாள் அவர்கள். ஓகேவா? சோ அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள். காங்கிரஸ் கட்சியில ஒரு 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு நபர் தான் இளைய பெருமாள் அவர்கள். எப்படி? காங்கிரஸ் கட்சியில 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். பட்டியல மக்களுடைய உரிமைகளுக்காக ஒரு தீவிரமாக களமாடிய ஒரு நபர். ஒரு சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தா, அவர் சிறு வயதுல பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் போறார் இல்லையா, போகின்ற பொழுது அந்த காலத்துல சாதிய தீண்டாமைகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அப்ப அவரு அந்த சாதிய தீண்டாமையை கடைபிடிக்கும் விதமாக பறையர் பானை அப்படின்ற மாதிரி அந்த பொது இடங்கள்ல தண்ணீர் குடிப்பதற்காக பானை வச்சிருப்பாங்களாமா. அதாவது பானைகள்லாம் நிறைய வச்சிருப்பாங்க தண்ணி குடிப்பதற்காக. இப்பெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஒரு இடத்துல வாட்டர் டேங்க் இருக்கும், நம்ம குடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் நம்ம. ஆனா அந்த காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, பல பானைகள் இருக்கும். பல பானைகள்ல பறையர் மக்கள் அந்த பானையில மட்டும்தான் குடிக்கணும், வேற பானைகள்ல குடித்து விடக்கூடாது என்ற காரணத்துக்காக பறையர் பானை அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்களாமா. இளைய பெருமாள் என்ன பண்ணுவார்னா, பள்ளிக்கூடங்களுக்கு போகின்ற பொழுது அந்த மாதிரி பானைகள் தென்பட்டால் அந்த பானையை அடிச்சு உடைச்சிருவாராம். அந்த பானையை அடிச்சு உடைச்சு அந்த ஒரு சாதி எதிர்ப்பை பதிவு பண்ணார். நாங்க தீண்டத்தகாதன்ற மாதிரி நீ ஃபிக்ஸ் பண்றீல, நாங்க அப்படி கிடையாது, நாங்க எல்லா பானையும் யூஸ் பண்ணுவோம்டா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கண்ணோட்டத்துல அந்த பறையர் பானை அப்படின்ற மாதிரி அந்த பானையை பார்த்தாருன்னா என்ன பண்ணுவார்னா அடிச்சு உடைச்சிருவாராமா இளைய பெருமாள் அவர்கள். சோ அப்பேற்பட்ட ஒரு தீவிரமாக களமாடிய ஒரு நபர் தான். சாதி ஏற்ற தாழ்வுகளுக்கு எதிராக, சாதி இழிவுகளுக்கு எதிராக போராடிய நபர் தான் இளைய பெருமாள் என்று சொல்லப்படுகின்ற நபர். சோ 1965 இளைய பெருமாள் கமிட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. இந்த கமிட்டி மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கமிட்டி.
பெரும்பாலும் இளைய பெருமாள் அவர்களை தெரிஞ்ச நபர்களுக்கு இளைய பெருமாள் கமிட்டியை பத்தி தெரியும். பட் இந்த இளைய பெருமாள் கமிட்டியில சொல்லப்படாத செய்திகள் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு நரேட்டிவ் வந்து உருவாக்குறாங்க. அதை நாங்க தான் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு பேண்ட் மாட்டி விட்டோம், உள்ளாடைகளை மாட்டி விட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த கிரெடிட்ஸை எடுப்பதற்காக சில நபர்கள்லாம் இருக்கிறாங்க, சில கட்சிகள் இருக்கின்றது. ஆனா அந்த கட்சிகள் எல்லாத்துக்குமே முன்னோடியாக இருந்த ஒரு நபர் தான் இளைய பெருமாள் அவர்கள். அதையும் நான் பதிவு பண்றேன், சரிங்களா? சோ அந்த இளைய பெருமாள் கமிட்டி வந்து 1965 தொடங்குறாங்க. அந்த இளைய பெருமாள் கமிட்டி எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா பட்டியல் மக்களுடைய உயர்வுக்காக உருவாக்கப்பட்டதுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க அதுதான். அதாவது கமிட்டி ஆன் அன்டச்சபிலிட்டி எக்கனாமிக் அண்ட் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஷெட்யூல் கேஸ்ட். ஸோ இதான் அந்த கமிட்டியினுடைய நோக்கம். அந்த தலைப்புல தான் இளைய பெருமாள் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இந்த இளைய பெருமாள் கமிட்டி 1969 பல ஆய்வுகள் எல்லாமே பண்ணி தன்னுடைய அறிக்கை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் சட்டம் இருக்கு தெரியுமா? அதான் பிசிஆர், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ். ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் சட்டத்தை மேற்கொண்டு வலுப்பெற வைப்பதுல இந்த கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டம் மேற்கொண்டு வலுப்படுத்தப்பட்டது. பிசிஆர் சட்டம் வந்து மேற்கொண்டு வலுப்படுத்தப்பட்டது. ஸோ இதுதான் கூகுள்ல போடப்பட்ட தரவுகள். ஆனா நான் இந்த கூகுள்ல போய் இளைய பெருமாள் சம்பந்தமாக சில பல தரவுகளை தேடுகின்ற பொழுது, குறிப்பாக இளைய பெருமாள் கமிட்டியில வேற என்னென்னலாம் பரிந்துரை பண்ணாங்க அப்படின்னு தேடுகின்ற பொழுது இந்த தகவல் மட்டும் தான் கிடைச்சு நமக்கு. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய ரவிக்குமார் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் கடந்த 2025 வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்திற்கு வந்து ஒரு மனு வந்து கொடுத்திருக்காரு. அந்த மனுல அவர் சொல்லப்பட்ட தரவுகள் எல்லாமே நினைச்சு பார்த்தோம்னா பெரும் வியப்பா இருக்குது. அதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன் தெரியுமா, நாங்க தான் வந்து பேண்ட் மாட்டி விட்டோம், உள்ளாடைகள் மாட்டி விட்டோம் அப்படின்ற மாதிரி சில நபர்கள் என்ன பண்ணாங்கன்னா கிளைம் எடுத்துக்கிறாங்க, சில கட்சிகள் கிளைம் எடுத்துக்கிறாங்க. ஆனா இளைய பெருமாள் கமிட்டியில பரிந்துரைக்கப்பட்ட ஒரு சில செய்திகள் மூலமாகத்தான் இன்னைக்கு நடைமுறையில சட்டமாக இருந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள். அது என்னன்னு பார்த்தோம்னா, அந்த இளைய பெருமாள் கமிட்டியோட அந்த அறிக்கையில அவர் சொல்லப்பட்ட விடயங்கள்ல ரொம்ப முக்கியமான விடயம் என்னவென்றால், அனைத்து சாதியை சார்ந்தவர்களையும் அர்ச்சகராக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இளைய பெருமாள் சொல்லியிருக்கிறாரு. அனைத்து சாதியை சார்ந்தவர்களையும் அர்ச்சகராக்க வேண்டும். ஏன்னா சாதி ஏற்றத்தாழ்வு இருக்குது. இங்க வந்து இந்த மிஸ்டீரியஸ் இருக்கு இல்லையா, அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த கடவுள் நம்பிக்கையை மையப்படுத்தி சாதி ஏற்றத்தாழ்வுகள் கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப அனைத்து சாதியை சார்ந்தவர்களையும் அர்ச்சகராக்க வேண்டும் என்று முன்மொழிந்த ஒரு நபர் தன்னுடைய அறிக்கையின் மூலமாக சமர்ப்பித்த நபர் யார் பார்த்தீங்கன்னா இளைய பெருமாள் அவர்கள். இளைய பெருமாள் அவர்கள் இதை வந்து ரவிக்குமார் அவர்கள் என்ன பண்றாருன்னா ஒரு 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 அறிக்கை எழுதி அந்த அறிக்கை வந்து தமிழ்நாட்டு அரசாங்கம் சமர்ப்பிக்கிறாரு. அதாவது இதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சோ வந்து இந்த அனைத்து சாதியை அர்ச்சகராக்க வேண்டும் என்ற ஒரு முறையை கொண்டு வந்தவர், ஒரு முறையை ரெக்கமெண்டேஷன் பண்ண நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது இளைய பெருமாள் அவர்கள். அடுத்து பஞ்சாயத்து அமைப்புகள் இருக்கு இல்லையா, பஞ்சாயத்து உள்ளாட்சி அமைப்புகள். இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல இடஒதுக்கீட்டினை கொண்டு வர வேண்டும் என்று முன்மொழிந்தவர் யாருன்னா அது இளைய பெருமாள் அவர்கள். தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு, பஞ்சாயத்து உள்ளாட்சி அமைப்புகள்ல சாதி ஏற்றத்தாழ்வு ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளை களைய வேண்டும் என்றால் அந்த உள்ளாட்சி அமைப்புகளிலும் கூட இந்த இடஒதுக்கீடு சிஸ்டத்தை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பரிந்துரைத்தார் இளைய பெருமாள் அவர்கள். உங்களுக்கு இன்னொரு கூடுதல் ஒரு தகவல் சொல்றேன். கடந்த 2011-12 என்று கருதுகின்றேன். அப்ப அண்ணன் திருமாவர்கள் இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகள்ல இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கு போட்டாரு. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு 2016 வந்துச்சு. அந்த 2016 அந்த தீர்ப்பை எடுத்துட்டு போய் அன்றைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொண்டு போய் நடைமுறைக்கு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சமர்ப்பித்தார் அண்ணன் திருமாவர்கள். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனை கண்டுகொள்ளவில்லை. அடுத்து 2021 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு, ஆட்சி பொறுப்புக்கு வராரு. அப்ப மறுபடியும் என்ன பண்றாருன்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை வந்து நீங்க நடைமுறைப்படுத்துங்க, உள்ளாட்சி அமைப்புகள்ல நீங்க இடஒதுக்கீடு கொண்டு வாங்க என்று அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்ணார்னா கோரிக்கை வைத்தார். சோ அதன் அடிப்படையில தான் மேயர் பிரியாராஜன் அவர்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு சட்டத்தின் அடிப்படையில அண்ணன் திருமாவர்கள் வழக்கு போட்டு அந்த தீர்ப்பை வாங்குறதுனால தான் இன்னைக்கு மேயர் பிரியாராஜன் அவர்களுக்கு இந்த மேயர் பதவி வழங்கப்பட்டது. இதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க, சரிங்களா? சோ அப்ப இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்கிய நபர், பரிந்துரைத்த நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது இளைய பெருமாள் அவர்கள். அப்ப இளைய பெருமாள் அவர்கள் இந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கு குறிப்பாக அவங்க பொருளாதார ரீதியாக மேலே வர வேண்டும், அரசியல் ரீதியாக அதிக பங்களிப்புகளை செலுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காக எத்தனை பரிந்துரைகளை வந்து பரிந்துரைத்திருக்காரு பாத்தீங்களா? மிக ஆச்சரியமா இருக்குல்ல. அந்த இளைய பெருமாள் அவர்களுக்கு மொத்தம் 3 குழந்தைகள். அந்த 3 குழந்தைகள்ல வெற்றி, வீரமணி, ஜோதிமணி, நந்தகுமார். இதுல ஜோதிமணி என்று சொல்லப்படுகின்ற நபருக்கு தான் அண்ணன் திருமாவர்கள்
காட்டுமன்னார் கோவில் தொகுதியை வந்து விட்டு கொடுத்திருக்கின்றார். அவருக்கு தான் விட்டு கொடுத்திருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த வேட்பாளர் என்பது ஒரு ஆகச்சிறந்த வேட்பாளர், மாற்று கருத்து இருக்க முடியாது. ஸோ இளைய பெருமா அவர்களை வந்து அவருடைய களப்பணிகளை நம்ம அங்கீகரிக்கும் விதமாக, மக்கள் பணியை அங்கீகரிக்கும் விதமாக, அவருக்கு ஒரு நன்றி கடனை செலுத்தும் விதமாக நான் இந்த வேட்பாளரை பரிந்துரைக்கின்றேன், இந்த வேட்பாளரை நான் முன்மொழிகின்றேன் என்று அண்ணன் திருமா அவர்கள் ஜோதிமணி என்று சொல்லப்படுகின்ற வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார். சரிங்களா? சோ இதுதான் காரணம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ணன் திருமா அவர்கள் ஜோதிமணி அவர்களை வேட்பாளரை வந்து அறிவிச்சிருக்காரு தெரியுமா? இதை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, வேட்பாளராக யார் நிறுத்தணும், யார் நிறுத்தக்கூடாது என்பதனை அந்த கட்சியுடைய தலைவர் அவர் தான் வந்து முடிவு பண்ணுவார். இதுல நம்ம கருத்து கூறுவதற்கு ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன், அண்ணன் திருமா அவர்கள் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கின்ற பொழுது அவர் என்ன வார்த்தைகளை உதிர்த்தாரோ, அதாவது 2026 தேர்தலுக்கு பின்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம், அரசியல் திசைவெளி போக்கு மாற உள்ளதுன்னு சொன்னா தெரியுமா? அதை நான் இன்னமும் கூட நம்புறேன். 2026 தேர்தலுக்கு பின்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் முற்றிலும் மாறுபடும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் திருமா அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றாரு இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல, அந்த வேட்பாளரை அறிவிச்சுட்டு வந்து ஒரு வார்த்தையை சொல்றாரு, இதுவும் கூட ஒன் ஆஃப் த ராஜதந்திரம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த ராஜதந்திரத்துல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அவர் ஏதோ ஒரு இக்கனா வச்சுதான் இது போன்று காய் நகர்த்துதல் எல்லாமே பண்றாரு என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என்பதனை கூறிக்கொண்டு, காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் ஒரு ஆகச்சிறந்த வேட்பாளர் என்பதனை நான் ஒரு போலாரம் சூட்டிக் கொண்டு அவரை அங்கீகரித்துக் கொண்டு, நம்முடைய உரிமைக்களம் யூடியூப் சேனல் அங்கீகரித்து கற்பி ஒன்று புரட்சி அமைப்பினுடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.